ஸ்கூல் கேர்ளாக போகும்பொழுது அந்த முகத்தில் இருக்கிற பருக்கள், அது வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக இருக்கும். அப்படி அப்படியே காலேஜுக்கு போகும்போது வேற ஒரு அழகு வரும் அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வந்த பிறகு வேற ஒரு அழகோட இருக்கும். அப்படி வந்து அந்த எல்லாமே பொருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. டோட்டலாகவே அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தமிழுக்கு ரொம்ப முக்கியமான படம் அது. நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஏன் சார் படத்தில் இவ்வளோ சர்ச்சைக்கு பட விமர்சனம் நிறைய வச்சுருந்தாங்க? அதுதாங்க. இப்போ என்னென்னா, என் சமூகத்தை இந்த படம் இழிவுபடுத்துதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு வருது. அந்த குரூப் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்குது. அவங்க நினச்சா ஒரு படத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியுங்கிற இடத்துக்கு ஒரு அதிகார பலமிக்க ஒரு ஆட்களாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கை வைக்கும்போது அந்த படத்துக்கு வந்து வருமா வராதாங்கிற ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதில் தான் வெற்றிமாறன் ஒரு முன் வந்து போகிறாருன்னு வைங்களேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30-40 கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட் லிஸ்ட்டை படிக்கும்போது உள்ளபடியே தர வேண்டிய கட்டு தான் அதெல்லாம். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆபாசத்தின் உச்சமாக இருக்குது. அது ஒரு பெண் இயக்குனர் அப்படி வார்த்தைகளை வச்சுருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டு தானே அந்த படம் வருது. நல்லா தானே இருக்குது. ஆமாம்.